வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சபையோர் அனைவருக்கும் சர்வதேச யோகா தின வாழ்த்துக்களுடன் என்னும் மாலை வழக்கத்தையும் இணைந்து வணங்கு வாழ்த்து உங்களுடன் என்னுடைய உரையை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். இன்னைக்கு 2021 ஜூன் 21 வருதோ 10ஆம் ஆண்டு நோக்கி நம்ம யோகா அடி எடுத்து வைக்குதுன்னு ஐயா சொன்னும்போது எனக்கு பெருமையா இருந்தது. 2015 ஜூன் 21 உலக சர்வதேச உலக யோகா தினமா அங்கீகரிக்க ஐநா சபை ஒத்துக்குச்சுன்னு சொன்னாரு. அதை கேட்கும்போது நம்ம யோகாவில் இருக்கிறதுனால அது நமக்கு ஒரு பெருமையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். கடைசியா அது யோகா எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டா இந்தியாவில இருந்துதான் வந்ததுங்கிற ஒரு பெருமை இருக்கு. பாத்தீங்களா, நம்ம எங்கதான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாலும் நம்ம சொந்த ஒரு இந்தியானா ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதுல தமிழ்நாடுனா இன்னும் அட்டாச்மெண்டா இருக்கும், பக்கத்து ஊரா இன்னும் அட்டாச்மெண்டா இருக்கும். இது மாதிரி நம்மளுடைய இயற்கையிலேயே நம்ம உணர்வுகள் ஒவ்வொருட இணைந்து இருக்கு. அந்த இணைப்பு எதுல இருந்து வந்ததுன்னு கேட்டா யோகால இருந்து வந்தது. யோகம் என்றால் இணைதல். சோ இந்த இணைதான் அந்த இணைப்பா சொல்றாங்களான்னு ஒரு ஃபீலிங் இருந்தது எனக்கு. இப்ப யோகா 2015 அங்கீகரிச்சதுனால இன்னைக்கு 10ஆம் ஆண்டு நோக்கி அடி எடுத்து வைக்குது யோகா கலை அப்படி வச்சுக்கலாம். அப்படின்னா யோகா இது ஒரு பயணம். இந்த பயணம் எப்படின்னு சொன்னோம்னா உன்னுள் பயணம், உனக்காக பயணம், உன்னை தேடி பயணம். இந்த பயணம்ங்கிறது வெளியவே இல்லை, எல்லாமே உனக்குள்ளார இருக்கு. ஒவ்வொரு தேடுதலும் அகத்தை நோக்கியே இருக்கு, புறத்தை நோக்கி இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம மகரிஷி என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு இதுல ஹிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ஆரம்பிக்கிற இடத்துக்கு போறேன். தான், சமுதாயம், இயற்கை, இந்த 3 இணைப்பின் மூலமாக யோக கலை இருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஆனா இந்த யோகா எப்ப உருவாச்சு அப்படின்னு கேட்டோம்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி பதஞ்சலி முனிவரால் உருவாக்கப்பட்டதா சொல்றாங்க. ஆனா யோக சூத்திர கலையில வியாசர் புத்தக வடிவில் 2000 வருஷம் இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப இதுல என்ன இருக்குது? யோகம்னா இணைதல், சேருதல், புரிதல், இத எல்லாத்தையும் ஒன்னாக்கி சொல்றாங்க. அதுக்குத்தான் இந்த யோக கலை தேவைப்படுது. இதுல 6 பிரிவா. இதுக்கு முன்னாடி டக்குன்னு எல்லாருமே யோகானா உடற்பயிற்சி யோகாசனம் பண்ணி கொண்டு வரவே இல்லை. ஒவ்வொரு பீரியட்லயும் ஒவ்வொரு இதவா கொண்டு வரும்போது இது 6 பிரிவா பிரிச்சிருக்காங்க. பக்தி யோகம், கர்ம யோகம், ராஜயோகம், ஞான யோகம், கடயோகம். இதுக்கு அடுத்தபடி 6வது தந்திர யோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த யோக கலைய கத்துக்கிட்டா என்ன ஆகுதுன்னு சொன்னோம்னா உடம்புல இருக்கிற 7 சக்கராசுகள் ஆக்டிவேட் ஆகுது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னை, துரியம். இந்த 7 சக்கராசுகளை ஆக்டிவேட் பண்றதுக்கு தான் இது தேவைப்படுது. இந்த மாதிரி 7 சக்கராச கொண்டு போய் ஆக்டிவேட் பண்றத 8 அங்கங்களா பிரிச்சிருக்காங்க. இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரா, தியானம், தாரணம், சமாதி. இது எதுக்கு அப்படி சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் கெட்டதை விடுது, நல்லதை செய்தல், உடற்பயிற்சி செய்தல், மூச்சு பயிற்சி செய்தல், புலன் அடக்கத்தை கையாளுதல், ஒன்றின் மீது தவம் இருத்தல், எதையுமே பற்றில்லாமல் இருக்கிற மாதிரி தவம், அந்த பற்றற்ற நிலையை
அதிக நேரம் கிடக்கிறது சமாதி நிலை. இந்த ஒவ்வொரு நிலைக்கும் நம்ம நிறைய காலம் எடுத்துட்டு போறோம். ஆனா இந்த 8 நாளாக்கிய டகார்னு நம்ம மகரிஷி எல்லாத்தையும் குறைச்சிட்டார். ஆக்னில டக்குன்னு நிறுத்திட்டார். குருவோட உயிர்கலப்பு வருது. இது எதுவுமே கெட்டதை விட்டுடு, நல்லதை செய், உடற்பயிற்சி, இது எல்லாமே மூச்சு பயிற்சி, புலனடக்கம், இது எல்லாத்தையும் அடக்கணும்னா உயிர் மேல தவம். உயிர் மேல தவம் கொடும்போது புலன்கள் அடங்கிடுது, உயிரை மட்டும் உள்நோக்கி செல்லுது. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய இந்த எட்டங்கங்கள் என்ன அப்படியே குறைச்சு 5 நிமிடம் இருக்குது. ஈஸியா மேல்நிலைக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பை மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கார். சரி, இப்ப இந்த யோகா எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம்னா, அந்த காலத்துல எல்லாருமே இயற்கையை சார்ந்து, இயற்கையை வழிபட்டு, இயற்கையின் தன்மையை ஒவ்வொன்றா நுணுங்கி ஆராய்ந்து பார்த்து பழகி பயந்து வியந்து ஆராய்ச்சி பண்ணி தன்னுடைய அறிவு நிலைப்படியை உயர்த்தி கண்டுபிடிச்சதுதான் இந்த யோக கலை. இப்ப இப்படி யோக கலையை கண்டுபிடிச்சாச்சு, இப்படி செஞ்சத நம்ம எப்படி கொண்டு போக முடியும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் யோசிச்சா அதுக்கு என்ன சொல்றது, சமஸ்கிருதத்துல யுஜ் அப்படின்னா யோகம் அப்படின்னு சொல்ற வாழ்க்கையில உருவாக்கி கொண்டு வந்திருக்காங்க. யோகா அப்படின்னு சொல்றது எப்படி யோகான்னு வந்தது அப்படின்னு சொன்னோம்னா, யுஜ் என்ற சமஸ்கிருத வார்த்தை தான். அது இணைதல் தான், புரிதல், சேர்தல், இது மாதிரி அர்த்தத்துல வந்ததுதான் யோகான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்னன்னா, மகரிஷி சொல்றது தான், சமுதாயம், இயற்கை, இந்த 3 வச்சுதான் இந்த யோக கலையே மூளைக்கு போய்கிட்டு இருக்கு. தான் சொன்னோம்னா, தான் அப்படின்னா நம்ம பத்திய உடல் உயிர் மனம் ஃபர்ஸ்ட் புரியணும். அப்படி புரிஞ்சதுன்னா உடலுக்கும் உயிருக்கும் இணைப்பு, உயிருக்கும் மனசுக்கும் ஒரு இணைப்பு, அப்ப தனக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு இணைப்பு, தனக்கும் இயற்கைக்கும் ஒரு இணைப்பு. இது எப்படியெல்லாம் இணக்கமா இருந்தா எப்படி இருக்கும், வாழ்வு எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட்ஸ் கொடுக்கிறாரு. எப்படின்னா, தான் தனது அப்படி வரும்போது உடல் உயிர் மனம் இந்த 3ஐயும் செய்யறதுக்கு உடற்பயிற்சி, உடலுக்கு, உயிருக்கு காயகல்ப பயிற்சி, மனதிற்கு தவம், இந்த 3ஐயும் நீங்க சரியா செஞ்சீங்கன்னா தன்னுடைய வாழ்வை செழுமையா வச்சுக்கலாம். சரி, சமுதாயம் அப்படின்னா தனக்கும் சமுதாயத்துக்கான உறவு இணக்கமா இருக்கணும்னு சொல்றாரு. அப்படின்னா குடும்பம், சுற்றம், ஊர, உலகம், இந்த 4ஐயும் இணக்கமா வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. தனக்கு இயற்கைக்கும் இணக்கம் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இறைநிலையோட எண்ணத்தை கலக்க விட்டா அதனுடைய மூலமான வீடு பேரு முழுமை பேர் அடைகிறதுக்கு வாய்ப்புகள் ஈஸியா இருக்கும் அப்படி சொல்றாரு. இதுக்கப்புறம் நம்ம இப்ப ஒவ்வொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்துக்கிறதுக்கு என்னுடைய முதல் தன்னைத்தானே எடுத்துக்கிறதுக்கு தான் உடல் உயிர் மனம் அப்படி இருந்தத உடற்பயிற்சி செய்யறோமோ அப்படிங்கும்போது உடல் நல்லா இருக்கு. உடல் நல்லா இருக்கும்போது உயிரோட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், இந்த ஓட்டங்கள் சரியாகுது. உடற்பயிற்சியினால் உடல் உறுப்புகள் சரி செய்யுது. குறைவான பாதிப்பு இருந்தால் நிறைவு பண்ணுது. அதுக்கப்புறமேட்டுக்கு என்னன்னு சொன்னோம்னா, மனதின் மீது
தவம் எப்படி ஏற்கிறது அப்படின்னு சொன்னோம்னா இந்த உயிரை மனமா மாத்தி இருக்கிறது. அடுத்தது இந்த உயிருக்கு காயக்கல்ப பயிற்சி செய்யும் போது உடலும் உயிரும் அதனுடைய தன்மை அதிகப்படுத்தப்படுது, அதனால வாழ்நாள் நீடிக்கப்படுது. இப்படி சொல்லிட்டே வரும்போது சமுதாயத்துக்கு வரும்போது தான் சிக்கல் நிறைய சொல்றார். நமக்கு மட்டும் வரும்போது கம்மியா சொல்றாரு. சமுதாயம் வரும்போது நம்ம வீட்டுல அப்படின்னு சொன்னோம்னா கணவன் மனைவி கூட இணக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா ஒரு கேள்விக்குறியாதான் இப்ப ஓடிட்டு இருக்கு. அடுத்தது குழந்தைங்களோட தொடர்பு இப்ப இணக்கமா இருக்கான்னு கேட்டா இணக்கம் இல்லை. சரி, இவங்க கிட்ட தான் இல்லை. சரி, சுற்றம் அப்படின்னு பார்த்தா சுற்றத்திலையும் இல்லை, ஊர்லயும் இல்லை. ஊர்லயே எங்க உலகத்திலே இருக்க போது சரி இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொன்னோம்னா அந்த மனம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மனம் குறுகிக்கிட்டே போகுது. இப்ப ஜூன் மாசம் மே மாசம் வந்தபோது எனக்குள்ளாரே நான் சில கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது லீவ் விட்டுருச்சுன்னா மாமா வீடு, தாத்தா வீடு, பாட்டி வீடு கூட ஒரு 20 நாள் 25 நாள் நியரஸ்ட் ஊர்ல இருக்க மாட்டோம். ஒவ்வொரு ஊருக்கு அப்படியே பேக்கை தூக்கிட்டு போயிட்டே இருப்போம். ஸ்கூல் திறக்கிறது 2-3 நாளைக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு வருவோம். இன்னைக்கு அது மாதிரி யாராவது வீட்டுக்கு போயிருக்கிறாங்களான்னு கேட்டோம்னா ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. ஆனா இப்ப ஊட்டி, கொடைக்கானல் இது மாதிரி ஏற்காடு போகும்போதெல்லாம் பாஸ் வேணும் கேட்குற அளவுக்கு பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஸோ எல்லாருமே ஜாலியாக சந்தோஷமா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா நான் மட்டும் போனேன். நானும் என் ஒய்ஃபு குழந்தைங்க மட்டும் போனோம். தனக்கு இப்படி மட்டுமே குறுகி மனம் சமுதாயத்திலிருந்து அப்படியே விலகி வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. இந்த சமுதாயத்தை இன்னொரு கண்ணில் யோசனை பண்ணி பார்த்தோம்னா மனம் ஏன் குறுகிருச்சு அப்படின்னு சொன்னோம்னா பொருள் பற்று இப்ப எல்லாருக்குமே அதிகமாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்றது எப்படின்னு அருமையா கத்திருந்தாங்க. வாழ்க்கை சந்தோஷமா இருந்தது. ஆனா இன்னைக்கு பொருள் பற்று மேல ஆசை வந்ததுனால எவ்வளவு வந்தாலும் பத்தலை. அந்த பத்தலைங்கிற வார்த்தை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. யாருக்கிட்ட கேட்டாலும் ஒரு சிங்கிள் ஆள் சம்பாதிக்கும் போதும் பத்தலை. இன்னைக்கு எல்லாரும் பெரியவங்களாயிட்டாங்க, ஐடி ஃபீல்ட்ல வந்திருக்காங்க, பெரிய பெரிய துறையில இருக்காங்க. ஒரு வீட்டுல 3-4 பேர் இருக்காங்க, 4 பேர் சம்பாதிக்கிறாங்க. அவங்க ஒரே செலவுங்க, என்ன பண்றதுன்னே தெரியல, பத்த மாட்டேங்குதுங்க குடும்பம் ஓட்டுறதுக்கு, 1ஆம் தேதியை பார்த்துக்கிட்டு இருக்கேங்க அப்படிம்பாங்க. ஏன் அப்படி மனம் மாறிடுச்சுன்னே தெரியல. இது மாதிரி சொந்தக்காரங்களும் வரல, மற்றவங்களுக்கு கொடுக்கல, தான் மட்டுமே அனுபவிக்கிறாங்க. ஆனா பத்தலைங்கிற வார்த்தையை மட்டும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த பத்தலைங்கிற வார்த்தை எனக்கு கேட்கும்போது கொஞ்சம் வருத்தமா இருந்தது. அப்ப எவ்வளவு வந்தாதான் பத்தும் அப்படின்னு அடுத்த கேள்வி எனக்குள்ளாரே கேட்டோம்னா அதுக்கு எல்லையே இல்லை, அந்த எல்லையை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது. இப்ப நான் மட்டும்தான் அப்படி இருக்கிறான்னு நினைச்சுட்டே இருக்கேன். எனக்கு எவ்வளவு வந்தாலும் பத்தலை, இது வாங்கணும் அது வாங்கணும் பார்த்தோம்னா கடைசியில பார்த்தா இஎம்ஐல தான் ஓடுதுங்க அப்படி சொல்றோம். அப்ப எனக்கு பத்தலை அப்படின்னு சொன்னா சரி மற்றவங்களுக்கு 10 இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா அவங்களுக்கும் பத்தலை. ஒவ்வொருத்தரையும் கேட்டோம்னா பத்தலைங்கிற வார்த்தையை தான் சொல்றோம். இப்படி இருக்கிறது மனம் குறுகிருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா இதுக்கு மனம் குறுகிருச்சு அப்படின்னு சொல்றதுக்காக அந்த காலத்துல நமக்கு ஒரு சொல்லி கொடுத்த கதை, ஒரு வயசான 2 பேரு ஒரு காட்டுல தனி மேல ஒரு குடிசை வீட்டுல இருக்காங்க. 10க்கு 10 ரூம் வச்சுக்குவோம். அப்ப அவங்க படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நைட்டு இருட்டாயிடுச்சு, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிறது. ஆனா அந்த மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த வழியா வந்த வழிபோக்கர் ஒருத்தர் உள்ள பாக்குறாரு. பார்க்கும்போது அவங்க கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறார், ரிக்வெஸ்ட் பண்ணி, மழை வெளியே பெஞ்சிட்டு இருக்கு, இருட்டாயிடுச்சு, நான் இங்க நைட்டு ஒரு நாள் தங்கிக்கிறேன்
அப்படி சொல்றாரு. அவங்க படுத்திருக்கிறாங்க, இன்னொருத்தர் வந்தா படுக்க இடம் இல்லை, இருந்தாலும் சரி சொல்லி உக்காந்துட்டு அவருக்கு இடம் கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தரும் இதே மாதிரி வந்து கேட்கிறாரு, அவங்களுக்கு உட்கார்றதுக்கு இடம் இருக்கு. சரி 4 பேத்துக்கு 4 இது சரியா போயிருது, 10க்கு 10 ரூம்ல. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வர்றாரு, வந்தா இடம் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் எந்திரிச்சு நின்னா அவங்களுக்கு இடம் இருக்குன்னு சொல்றாங்க. இது மாதிரி இன்னும் 3 பேருக்கு மொத்தம் 8 பேர் அந்த ரூம்ல இருக்கிறாங்க, 8 பேர் நின்றுட்டு இருக்காங்க. சோ இடம் அதே அளவுதான், மனசு விரிஞ்சு 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 அதனுடைய தன்மை அதிகமா இருக்கு. இது வந்து வார்த்தையால சொல்ல முடியாது, இது உணர்வுபூர்வமான ஒரு செயல். அத அந்த வீட்டுல இருக்கிற வயசானவங்களுக்கு தான் என்னால இந்த உலகத்துல நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு ஒரு உதவி பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லி ஒரு பெருந்தன்மையான மனசு சொல்றோம் பார்த்தீங்களா, அது வருது. அந்த மனசு வரும்போது அவங்களுக்கு ஆனந்தம் கிடைக்குது. ஆனா நமக்கு மனசு குறுகி 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 ஆனந்தம்னா என்னன்னு கேட்கற நிலைமையில இருக்கு. இப்ப நான் சாயந்தரம் அந்த பாலத்துல வாக்கிங் போகும்போது என்னையும் யோசிச்சுக்குவேன், போறவங்களையும் பார்ப்பேன். நான் வாக்கிங் போகும்போது தன்னை பிணத்திக்கிட்டே மனசுக்குள்ளார ஏதோ ஒண்ணு ஓடும், குடும்ப பிரச்சனை, மூஞ்சி சோகமா போய்கிட்டு இருக்கேன் அப்படி வச்சுக்குவோமே. சரி நான் தான் இப்படி இருக்கிறேன்னு திரும்பி பார்த்தா எல்லாரும் வண்டியிலையும் போறாங்க, நடந்தும் போறாங்க, பஸ்ல போறாங்க. ஆனா எல்லாரும் ஒவ்வொரு யோசனையில போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. அந்த பிரச்சனையில இருந்து எப்படி மீள்றதுன்னு தெரியல, சமுதாயம் சொல்லி தரல. சமுதாயத்துல எப்படி இதை மீட் அவுட் பண்ணி மேல வர்றதுன்னு தெரியல. இப்படி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அப்படி அதிகமாக இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல மனசு டிப்ரெஷன் ஆகி சூசைட் பண்ணிட்டு போற அளவுக்கு கொண்டு போயிடுறதா சொல்றோம். இதுக்கு ஒரு 2 பேர்த்துக்கு உதாரணமா எனக்கு இப்ப தோணுது. இந்தியாவில் சங்கர் அகாடமின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அந்த அகாடமி இந்தியா ஃபுல்லா பிரான்ச்சஸ் இருக்கு. அது நிறுவனர் ஒரு சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஆனா ஐஏஎஸ் அகாடமியில ஐஏஎஸ் படிக்கிறவங்க ஒரே பரீட்சையில் எழுதி ஒரே வாட்டி பாஸ் பண்ணாதான் சரித்திரம் ரொம்ப ரேர். பாயிண்ட் தான் இருக்கும். 2 attempt 3 attempt போனாதான் ஐஏஎஸ், அடுத்தது பிடிக்கல ஐபிஎஸ். இது மாதிரி போயிட்டு இருக்கிறவங்கள மோட்டிவேஷன் கிளாஸ் அவர் எடுக்கிறவர் சங்கர். ஆனா அவர் ஒரு நாள் தன்னுடைய உயிரை மாற்றிக்கிறார். ஏன்னு சொன்னா மன அழுத்தம். அந்த மன அழுத்தத்துக்கு யோக கலைக்கு வராம அவரை போயிட்டாரோன்னு சொல்லி ஒரு ஆங்கிள் நான் திங்க் பண்ணி பார்த்தேன். சரி இவரு தான் இப்படி போயிட்டாருன்னு பார்த்தா காஃபி டேக்காரர் 2500 கோடி ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு. ஒரு தொழில லாஸ் ஆகிறது ப்ராஃபிட் வர்றது அவங்கவுங்க திறமை பொறுத்து. அதை டேக்கிள் பண்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. ஆனா எல்லா வழிமுறையும் அவர் தெரிஞ்சிருந்தும் தன்னுடைய உயிரை மாற்றிக்கிட்டாரு. ஆனா அவங்களுடைய மிஸ்ஸஸ் ஒரே வருஷத்துக்கு 1500 கோடிய செட்டில் பண்றாங்க. ஹஸ்பண்ட் போயிட்டாரு, இனிமே நீங்க காஃபி டே என்னதுன்னு நினைச்சு நீங்க ஒர்க் பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தரும் உங்களுடைய சொந்த தொழிலுக்கு சொந்த கடைக்கு நீங்க வேலைக்கு வந்தா எப்படி வேலை செய்வீங்களோ அப்படி வந்து ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உழைப்பை 100% கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டாங்க. அந்த முதல்ல நான் கேட்டது சொன்னதுக்கு அப்புறம் தொழிலாளிக்கு உத்வேகம் வந்து 1 இயர்ல 1500 கோடியை கடனை செட்டில் பண்றாங்க. வெறும் 1000 கோடி தான். இது போன வருஷத்துக்கு முத கணக்கு. இந்த வருஷம் வந்து அடைச்சிருப்பாங்க. சோ அந்த மன தைரியம் இல்லாமல் போன 2 பெரிய ஜாம்பவான்களை பத்தி சொல்ல வர்றதுக்காக சொல்லுவாங்க, வேற ஒண்ணும் இல்லை. இப்படி இருக்கும்போது இந்த காலத்திற்கு யோகா அவசியமான ஒரு கொஸ்டின் போட்டிருக்கேங்க. இப்பதான் இதுக்கு வர்றேன் தலைப்புக்குள்ளாரையே. ஆமா அவசியம் அப்படின்னு சொன்னோம்னா
இந்த காலத்திற்கு மட்டும் அல்ல, இந்த மனித குலம் எத்தனை வருஷம் இருக்குமோ அது வரையிலுக்கும் தேவை. இந்த மனுஷனா பிறந்துட்டோம்னா பிரச்சனைகள் இல்லாம இருக்க முடியாது. கேட்டா நம்மளுடைய யோகா கலையில கர்மாவை கழிக்கிறதுக்கு பிறந்த பிறப்பு தான் மனித உருவம். இந்த மனிதனுக்கு சிக்கலே இல்லாம கவலையே இல்லாம இருக்க முடியாது. மகரிஷி சிக்கல் இல்லாமல் மனிதன் இல்லை, ஆனா கவலை இல்லாமல் மனிதன் இருக்கிறாருன்னு சொல்றாரு. இப்ப தேவையை பத்தி பேசுறோம். உடலும் உயிரும் மனசுக்கும் ஒரு இணக்கம் தேவை. ஏன்னு சொன்னோம்னா யோகா தேவைங்கிறதுக்கான கண்டிஷன்ஸ். இப்ப தன்னை பத்தி எடுத்துக்கிட்டோம்னா 40 வயசுல ஒருத்தர் உடல்நலமா குன்றி ரெகுலரா டேப்லெட் எடுக்கிறோம்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு அறிஞர் சொல்றாரு, 40 வயதில் அவர் இறந்து விடுகிறார், 80 வயதில் அவரை அடக்கம் செய்கின்றனர் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டான். அதை நான் எனக்கு சற்று புரியல. அதுக்கப்புறமேட்டுக்கு திரும்ப அந்த வார்த்தையை படிக்கும்போது, என்னைக்கு நீ உடல் நலம் குன்றி மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சிட்டியோ நீ அன்னைக்கு செத்து போயிட்ட, நீ என்னைக்கு மாத்திரையை நிறுத்துறையோ அன்னைக்கு அடக்கம் பண்ணிடுவாங்க. அது மாதிரி அந்த அறிஞர் சொல்றத பார்க்கும்போது வருத்தமாகவும் இருந்தது. அப்படி பார்த்தோம்னா இன்னைக்கு 40 வயசுக்குள்ள காசுக்காக ஓடி நேரத்துக்கு சாப்பிடல, நேரத்துக்கு தூங்கல. இதுல ஃபாஸ்ட் ஃபுட் வேற வந்துருச்சு. இப்ப மெட்ராஸுக்கு போகும்போது தான் தெரியுது, இரவு 1 மணிக்கு சூடான பிரியாணி கிடைக்குன்னு போட்டிருக்கான் போர்டு. நைட்டு 1 மணிக்கு சூடான பிரியாணியா? நம்ம அதை வச்சதை நைட்டு திங்க முடியல அப்படிமோ, ஆனா நைட்டு 1 மணிக்கு சூடான பிரியாணி கிடைக்குன்னு போடுறான். கேட்ட ஐடி பீப்புளுக்கு நைட்டு டியூட்டி முடிச்சுட்டு வரும்போது லைன் நிக்குது. அவன் காம்படிஷனுக்காக 100, 150, 200, 90, 60ன்னா எங்க கம்மியா இருக்குதோ அங்க லைன் அதிகமா இருக்குது. கம்மியா கிடைக்குது. அவன் நைட்டு 1 மணிக்கு வந்தவன் விடிய காலையில 3 மணிக்கு குண்டா நிறைய இருந்ததுன்னு வச்சுங்க, நீங்க 50 ரூபா கொடுத்தாலும் ஒரு சட்டி போடுவான். ஆனா இந்த வயிறு குப்பை தொட்டி கிடையாது. ஆனா நமக்கு ஆசை, 50 ரூபாய்க்கு இவ்வளவு கிடைச்சிருச்சே, ஃபுல்லா ஸ்மூக்கு பிடிக்க சாப்பிட்றோம். பிரியாணி 50 ரூபா தான், வீட்டுக்கு போய் படுக்க முடியல, 150 ரூபா மெடிக்கல் ஸ்டோருக்கு செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா புரிதல் இல்லை, ஆசை. அந்த ஆசை மனுஷனுக்கு ஏன் இந்த பாடுபடுத்துதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு இருந்தது, ஆனா இப்ப ஆடி மாசம் வந்தா 1 வாங்கினா 1 ஃப்ரீங்கிறது இப்ப அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, நீ எச்சி விலை கொடுத்து 2 புடவை தள்ளி விடுறீங்க. அதனால இந்த ஆசை ஆரம்பிக்கும் போது அது 1 இருந்தது, 1 வாங்கினா 1 ஃப்ரீ, 1 வாங்கினா 1 ஃப்ரீ சொல்லி, சரி புடவைக்கு தான் போட்டாங்கன்னா எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆசை மனுஷனைய தூண்டுது. காரணம் என்னன்னா நம்ம கவர்ச்சிக்கு புலன் அடக்கம் மயங்கி கிடக்கு. இத ஒருத்தர் 2 பேரும் சொல்ல முடியாது, 199.99 பேர் இருக்கான். இந்த ஒருத்தர் மட்டும் ஏன் இல்லைன்னு சொன்னோம்னா அவர்கிட்ட பைசா இல்லாம இருக்கும். அவருக்கு இருக்கு, எனக்கு மட்டும் காசு இருந்தா நான் மட்டும் வாங்காம சொல்ல மாட்டேன், இல்லைனாலதானே வீட்டுல உக்காந்துருக்கேன். அந்த நிலைமையிலதான் நம்மளுடைய மனம், அந்த ஆசைங்கிறது பறந்து விரிஞ்சு இருக்கு, பேராசையா தலைவிரித்து ஆடுகிறது. இந்த தன்னுடைய தானுங்கிறதுல இருந்து அடுத்தது சமுதாயத்துக்கு போகும்போது அகத்தாய்வு செய்யறோம். எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலையை ஒழித்தல், நான் யார் அந்த தத்துவம். அந்த தத்துவத்துல தீய 6 குணத்தை போக்கி 5 பழி செயல்களை போக்கிட்டு 6 நல்ல செயல்களை கொண்டு வர்றதுக்காக அந்த செயல் செய்யறோம். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம்.
இந்த தீய குணம் 5 பழி செயலை செய்யுது அப்படின்னு சொல்லும்போது, பொய், களவு, கொலை, சூது, கற்பழிப்பு. இந்த வார்த்தையை படிக்கும்போது இந்த கொலை கொலை கொலைன்னு நேத்துல இருந்து படிச்சுட்டே இருந்தேன். படிச்சுட்டு வரும்போது பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்போது தான் அது ஒரு பேனரை பார்த்தேன். இந்த 2-3 நாளாவே, இந்த 2-3 நாள் 4 நாள் இருக்கும், குமாரபாளையம் பள்ளிப்பாளையத்துல எந்த ஒரு டீ கடையில போனாலும் அந்த கொலையை பத்தி தான் பேசுறாங்க. ஒரு இளைஞன் இன்னொரு இளைஞனை குத்திட்டான். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கு நம்ம போகல. காரணங்கள் 1000 இருக்கலாம். ஒரு உயிரை கொல்றதுக்கு அவனுடைய சினம் அவனுடைய அறிவை மலிங்கடிச்சிருச்சு. அவனுடைய அறிவு நிலையின் படி கீழே இறங்கிருச்சு, தரம் தாழ்ந்து போயிருச்சு. இப்ப ஒரு உயிர் போயிருச்சு, அதை மீட்டு கொடுக்க முடியாது. ஆனா குத்தனவன் உயிரோட இருக்கான், அவன் டெய்லி செத்துக்கிட்டு இருக்கான். அந்த போஸ்ட பார்த்துட்டே இருந்த 2 நாளா. வரும்போது போகும்போது அந்த செத்து போன பையன் போட்டோவும் பார்க்கறேன், பேப்பர்ல குத்தனவனுடைய போட்டோவும் பார்த்தேன். இந்த 2 பேர்த்துடைய நிலைமை, ஒருத்தன் போய் சேர்ந்துட்டான், அவனை பத்தி கவலை இல்லை. ஆனா இருக்கிறவனுடைய நிலைமையை நினைச்சு பார்த்தேன். அவன் குத்திட்டான், கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு தண்டனை எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, எத்தனை நாள் இருக்குன்னு தெரியாது. டெய்லி செத்துக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு வாட்டி தான் செத்துட்டான், இவன் டெய்லி செத்துட்டு இருக்கும் போது அவனோட வாழ்நாள் எப்படி ஒரு கொலைய செய்யற அளவுக்கு அவனுடைய மனம் ரொம்ப குறுகி போய் சினமாயி வஞ்சமாயி அவனை செஞ்சதுக்கு தூண்டி இருக்கும். இப்படி சமுதாயத்தை ஏன் இப்படி கொண்டு போகுது அப்படின்னு சொன்னோம்னா, அதை யோசிக்கிறதுக்கு யோகா இருந்தா பயப்படலே, போனா போயிட்டு போறான், இது ஒரு பெரிய மேட்டர், எல்லாரும் ஒரு நாளைக்கு போறதான் போறான் அப்படின்னு மன்றத்துக்கு வந்திருந்தானே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். யாரும் ஐயா சொன்ன மாதிரி பதஞ்சலி முனிவர் 5000 வருஷம் இருந்தாரு, வியாசர் 2000 வருஷம் இருந்தாரு, நம்மளும் 2000 வருஷம் இருக்க போறோம் அப்படின்னா கூத்திருந்தா கூட ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, 25 வயசுல ஒரு பையன் குத்திட்டான், அவனுக்கு இன்னும் 25-30 வருஷம் தான் இருக்குது. ஒருத்தன் 20 வயசுல செத்து போயிட்டான், மீறி போனா 40 வருஷம் தான் இருக்குது. இதெல்லாம் இப்படி போயிட்டு இப்படி வர்றதுக்குள்ளாரே போயிடும். இப்ப மன்றத்துக்கு வந்த மாதிரி இருக்குன்னு சொல்றான். 10 வருஷம் ஆயிடுச்சுங்களா அப்படிங்கிறாரு. நான் 10 வருஷம் ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல, நான் டெய்லி வந்துகிட்டு இருக்கேன். ஆனா 10 வருஷம் ஆயிடுச்சான்னு இப்ப வந்தோன்னு கேட்டாரு. எனக்கு அதுக்குள்ளார ஒரு சந்தேகம் 10 வருஷம், அந்த 10 வருஷமா வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த 10 வருஷம் டகான்னு கரைஞ்சிருச்சு, முடியெல்லாம் கொட்டிருச்சு, நரைச்சிருச்சு, தாடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் இருப்பான், அப்புறம் கண்ணு தெரியாது, வீட்டுல உட்காருவோம். ஏப்பா எந்திரிச்சுன்னா போக, கூட்டத்துல இப்பயே வந்துருச்சு, போக முடியல, நீ ஒரு யோகா கிளாஸும் போக வேண்டாம், வீட்டோட கெடா அப்படிம்பாங்க. அப்புறமேட்டுக்கு முதுமை வந்தா நோய், பாய், நோய், இந்த 3 பேர் தான் இருப்போம். இதுக்காக ஒருத்தரை கொலை பண்ணிட்டு போகணும்னு அவசியம் இல்லைங்கிறதுக்கு சொல்ல வந்தேன். வாழ்நாள் ரொம்ப குறுகியது. அதுக்கு நினைச்ச மாதிரி வாழ்ந்துகிட்டு, நினைச்ச மாதிரி செயலை செஞ்சுக்கிட்டு, நல்லதை செஞ்சு நல்ல வாழ, நல்ல நிலையில இருந்தோம்னா நம்மளுடைய திங்கிங்கும் பாசிட்டிவா இருக்குங்கிறதுக்கு சொல்ல வந்தேன். இப்ப அடுத்தது ஈகையை பத்தி. இந்த அறநெறியில ஒழுக்கம், கடமை, ஈகை. ஒழுக்கம்னா துன்பம் தராத செயல் ஒழுக்கம் அப்படி சொல்லியிருக்காரு. அந்த ஒழுக்கம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட நம்ம செயல், அது ஒரே ஒரு பேச்சா இருந்தாலும் துன்பம் தராத செயலா இருக்கணும்னு மகரிஷி சொல்றாரு. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இருந்த ஒரு நினைவை ஞாபகப்படுத்தி சொல்றேன். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். சாமி கும்பிட்டு வெளியே உட்காந்துருந்தோம். ஒரு விலை மதிப்பு அதிகம் உள்ள ஒரு கார், அதுல 4 பேர் உட்காந்துருந்தாங்க. சாமி கும்பிட்டு அவங்க வண்டியை எடுக்கிறாங்க. எங்க பக்கத்துல உட்கார்ந்த ஒரு பேர் ஒரு 70-75 வயசு இருக்கும்.
அவர் போய் அந்த கார்கிட்ட கேட்குறாரு. இங்கிருந்து கார் கொஞ்சம் தூரத்தில் இருக்கு. அவங்க காரில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியல. அந்த காரை சுற்றிக்கிட்டு டிரைவர் சீட்டுக்கிட்ட போறாரு. அவர் என்ன சொன்னாருன்னு தெரியல. வண்டி கிளம்பி போயிடுச்சு. அந்த பெரியவர் நடந்து வந்து, நாங்கள் உட்காந்து பக்கத்துக்கு இன்னொரு பெரியவர் இருக்காரு. அந்த கோயிலில் அந்த 2 பேர் தான் இருக்காங்க. அது அவரை எனக்கு ஷேரை கொடு, ஏன் ஷேரை கொடு அப்படின்னு கேட்குறாரு அந்த சேரில் உட்காந்துருந்தவர். அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாருங்க? அந்த காருக்குள்ளார இருந்தவங்க, நீங்க என்ன வேலை பார்க்குற அப்படின்னு கேட்டாரு. இங்க நான் கூட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொன்னேன். உனக்கு எதுக்கு காசு தேவை இப்படி ஒரு வார்த்தை கேட்டாரு. அதனால தராம போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லும்போது, இந்த துன்பம் தராத செயல் அப்படின்னு சொல்லும்போது செயலை விட எனக்கு சொல்ல அந்த இடத்துல தோணுச்சு. காசு கொடுக்கறது கொடுக்காது அவங்கவுங்க இருக்கும். அது அந்த இடத்துல வந்து உனக்கு எதுக்கு காசு, இங்க என்ன வேலை பார்க்குற, கோயிலை கூட்டுறவங்க கணக்கில் வேலை பார்ப்பாங்க. எனக்கு அவ்வளவு கோபம் வந்தது அந்த இடத்துல. ஒரு யாசகம் கேட்க ஒருத்தர் வர்றாரு, விருப்பப்பட்டா கொடுக்கலாம், இல்லைன்னா இல்லைன்னு சொன்னா, இல்லைன்னா பேசாம இருக்கலாம். யார் மனசையும் துன்படுத்த வேண்டியதில்லை. அவர் அந்த சொல்ல செயல் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. அப்படியே நினைச்சிட்டே வந்தேன். வரும்போது பஸ் ஸ்டாண்ட்ல மயிலாம்பாடியில இருந்து ஒரு கஸ்டமர், ஒரு லேடி, அவங்க வந்தாங்க. அவங்க கிட்ட, என்ன நல்லா இருக்கீங்களா அப்படிங்க. நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க, ரிட்டையர்மெண்ட் லைஃப் எப்படி போகுது அப்படின்னா, ஜாலியா இருக்குங்க, யாரும் என்ன ஒன்றும் சொல்றதில்ல, என் இஷ்டத்துக்கு தூங்குறேன், என் இஷ்டத்துக்கு எந்திரிக்கேன், என் இஷ்டத்துக்கு வெளியே போய் சுத்திக்கிறேன், மனசு சந்தோஷமா இருக்குது, அப்பப்போ யோகா கிளாஸ் போவேன் அப்படி சொன்னேன். சொல்லும்போது, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கம்மா அப்படி கேட்டேன். அந்த அம்மா வந்து டெய்லரிங் வேலை பார்ப்பாங்க. தையல் மிஷின் கூட வாங்க முடியாத ஒரு ஏழ்மை. அதனால அந்த தையல் மிஷின் அந்த கிளாத் சென்டர்லயே முன்னாடி அவர் வச்சிருக்கிறாரு ஒருத்தர். தையல் மிஷினும் அவருது, நூலும் அவருது, கடையில இடமும் அவருது. ஒரு பிளவுஸ் தைக்க 200 ரூபா. அந்த 200 ரூபாயில 100 ரூபா கடைக்காரருக்கு, 100 ரூபா அந்த அம்மாவுக்கு. ஒரு நாளைக்கு மினிமம் 1ல இருந்து அதிகபட்சம் 3க்கு வருங்க. அப்போ ஒரு நாளைக்கு 300 ரூபா சம்பாதிப்பீங்களாம்மா? சார் 300 ரூபா நான் சம்பாதிப்பேங்க, ஆனா 100க்கு 10 ரூபா ஒரு ஜீவனுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்யறேன், அந்த 30 ரூபாய் நான் தனியா எடுத்து வச்சிருவேன் அப்படி அந்த அம்மா சொல்லுச்சு. ஒரு நிமிஷம் என்ன கன்னத்துல அரைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்ணேன். பத்தலைன்னு சொல்லிக்கிட்டே தெருவா அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். கிடைக்கிறதே 100 ரூபா. அதுல ஒரு 10 ரூபாய ஒரு ஜீவனுக்கு நான் கொடுத்துட்டு 90 ரூபா தான் வீட்டுக்கு எடுத்துட்டு போவேன்னு சொல்றாங்க. அந்த நிலைமை எவ்வளவு கோடீஸ்வரா இருந்தாலும் வர முடியாத ஒரு நினைப்புன்னு சொல்லி நினைக்கும் போது, அந்த கோயில்ல நடந்ததை கம்பாரிசன் பண்ணி பார்த்தேன். அந்த காருடைய விலை வந்து ரொம்ப விலை உயர்ந்த கார். அதான் நான் அந்த அமௌண்ட்டை சொல்ல முடியாத ஒரு பெரிய அமௌண்டான காரு. அவங்கனால கொடுக்க முடியல, காரை திருப்பிக்கிட்டு போயிட்டாரு. ஒரு 100 ரூபா சம்பாதிக்குது, அதை 10 ரூபா அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு மனசு. அந்த ஈகை குணம் வந்து எப்படி வருது அப்படின்னு சொன்னோம்னா, வெளியில இருந்தா வராது, யோகா கலையில இருந்தாதான் வரும் அப்படின்னு எனக்கு ஆணித்தனமான நம்பிக்கை இருந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த அம்மாவை திருப்பி கொஸ்டின் மேல கேட்டோன்னு, அவங்க வள்ளலார் குடிகளுக்கு சைவ சுத்த சன்மார்க்க சங்கத்துல அவங்க இருக்காங்க. பிற உயிர்களுக்கு தம்மால் அடைந்த உணவை ஒரு வேளை கொடுக்கறது அவங்களுடைய கோட்பாடு. அதை என்னால என்ன செய்ய முடியுமோ செய்யறேன்னு சொல்லும்போது, எனக்கு அப்பதான் இந்த யோகாங்கிறது, சரி நம்மளும் அப்படி கார் பக்கம் பின்னாடியே போகாம
நம்ம ஒரு 10 ரூபா கொடுக்கறக்குள்ள யோகா குழாய்களை இழுத்து வந்திருக்கேன். குருவுக்கும் இறைநிலைக்கும் நன்றி சொல்லிக்கலாம் அப்படின்னு இப்ப அவசியமான்னு கேட்டது கேள்விக்கு அவசியம் அவசியம்னு சொன்னோம்ல. எந்த இடத்துல எல்லாம் அவசியம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் மாணவர் முதல் பெரியவர் வரை தேவைப்படுதுன்னு சொல்லிட்டோம். இந்த மாணவர் எடுத்துக்கிட்டோம்னா, ஐயா சொன்னாரு விவேகானந்த ஸ்கூல்ல இருந்து வந்து ஒழுக்க பழக்க கல்வி ரொம்ப முக்கியமா இருக்குது. இந்த கல்வி இந்த யோக கலையில வந்ததுக்கு அப்புறம் எங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மாறிட்டாங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா. அந்த வார்த்தை கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு அந்த பழக்க வழக்கம் இல்லை. பையனே அடிச்சுக்கிறான், பையன் வாதியார அடிச்சிடறான். வாதியாரு இதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவை கூப்பிட்டு சொன்னாரு, இப்ப அப்பா என்ன சொல்றாரு, என் பையனால கையில அடிச்சான், நான் தலையிலிருந்து அடிப்பேன் அப்படிங்கிறான். அதனால அப்பா கிட்டே சொல்ல முடியல. மாணவரை திருத்துறதுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம சின்ன குழந்தையா இருக்கும், இந்த கழுத்துக்கு கீழே நீங்க எங்க வேணாலும் அடிங்க, நான் ஏன்னு கேட்க மாட்டேன் அப்படி சொல்லி வீட்டுக்குள்ளார இருந்து ஸ்கூலுக்கு போய் விட்டாங்க. இன்னைக்கு பையன் மேல ஒரு ஸ்கேல் படக்கூடாது. ஸ்கேல் பட்டுச்சுன்னா வீடியோ வருது, மீடியாவுக்கு போகுது, வாதியார் நடிக்கிறான். இல்லடா அது இப்படி பண்ணிட்டு இருக்கிற மாணவனை திருத்துறதுக்கு யோகா கலையில யோகா டேல போய் செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது வந்து 3 வருஷமா செஞ்சிட்டு இருக்குங்க. 2 மாசம் முடியுது. இன்னைக்கு தான் யூனிஃபார்ம்ல போறாங்க. பார்த்தோன்னே வாழ்க வளமுடன் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க பாத்தீங்களா. அந்த தன்மை வந்து உள்ளுக்குள்ளாரையும் ஊற்று எடுக்குது. இது வந்து விதைத்தவன் உறங்கினாலும் விதையில் உறங்குவதில்லைன்னு படிச்சிருக்கோம். அது மாதிரி இந்த ஒவ்வொரு செயலும் யோகத்திலிருந்து நீங்க உள்ளுக்குள்ளார ஆழமா போக போக தன் மாற்றத்தை அப்படியே மேல் நோக்கி போயிட்டே இருக்கும்போது கீழ் நோக்கி போகவே செய்யாது. நம்மளுடைய குண்டலினி யோகமே கீழ இருந்து மேல வர்றதான். அந்த யோக கலையில பிறந்தனால நம்மளுடைய எண்ணங்களும் மேல் நோக்கி தான் போயிட்டு இருக்கிறதோ என்னமோ தோணுது. அடுத்தது ஒவ்வொரு துறையிலையும் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் டிப்ரெஷன், டென்ஷன் அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு பிரச்சனையும் வந்தா போலீஸ்காரங்களை கூப்பிடும் அப்படிமோ. இப்ப போலீஸ்காரங்க நம்மளே கூப்பிடுறாங்க, ஐயா வந்து கிளாஸ் எடுங்கிறாங்க. இதனால எல்லாத்தையும் அடக்குறாங்க. இப்ப வந்து ஒரு போராட்டம் நடக்குது, ஒரு கலவரம் இருக்குதுன்னா 1000 பேர் இருப்பான், 10 போலீஸ்காரங்க இருப்பான். ஆனா ஒருத்தன் அடிச்சுன்னா 999 கம்மியா உட்காந்துருவான். இந்த நீங்க ஸ்கூலுன்னு பார்த்தோம்னா இந்த பிடி ஆதாரம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த செயல் செய்யும்போது காலையில பிரேயருக்கு கூப்பிடுவாங்க. எவனோ ஒருத்தன் காலை 3 கத்துவான், இருக்கிறவன் எல்லாம் ஒவ்வொன்று கத்துவான். இருக்கிற பிடி வாத்தியாரு ஒருத்தனை சக்கையா புரிஞ்சன அத்தனை பேரும் கப்சி போட்டுருவான். அந்த அடிமைய அடிக்கிற மாதிரி பாடுற மாதிரி பாட்டு கிடக்கணும், அடிச்சு கிடக்கணும் அப்படி சொல்ற மாதிரி பிடி வாத்தியாருங்க சொல்லி தந்த செயலை போலீஸ்காரங்க அருமையா செய்வாங்க. சில பேர் அடிக்கிறது வெளியே தெரியாது, உள்ள எல்லாம் நெஞ்சு கிடக்கும்பாங்க படத்துல கட்டுறது. வாத்தியார் அடிச்சது பள்ளி சூடு தெரியும், ஆனா போலீஸ்காரங்க அடிச்சடி வெளியே தெரியாது, உள்ள எல்லாம் எல்லாம் கொதன்னு இருக்கும்பாங்க. அந்த அளவுக்கு உள்ளவங்க இன்னைக்கு நம்மளை கூப்பிடுறாங்க. வேலையில அத்தனை ப்ரெஷர் இருக்கு, டென்ஷன் இருக்கு அப்படின்னு. சரி இந்த வேலையெல்லாம் செய்யறாங்களா அப்படின்னு சொன்னோம்னா, பேங்க் அன்னைக்கெல்லாம் ஒயிட் கலர் ஜாப்னா பேங்க் அப்படின்னாங்க. இன்னைக்கு ஒயிட் கலர் ஜாப் ஆகுது, வெங்காயம் ஆகுது. பேங்க் வேலையை விட்டுட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை சொல்றாங்க. என்னால பேங்க் வேலையில இருக்க முடியலைங்க, நீங்க எப்படியே தப்பிச்சு வெளியே வந்துட்டீங்க. ஏங்க அந்த வேலை செய்ய தெரியாம தானே வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு வந்தேன். ஐயா எங்க ஆளுங்களும் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க, அவங்களுக்கு காலையில யோகா எடுத்துருங்க. சரி இவங்களுக்கு யோகா எடுத்துட மாட்டிருக்கு, சரி எடுத்துருவோம். அடுத்தது வியாபாரி
வியாபாரத்துல இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு 1-2 சொல்லி மாளாது அப்படின்னு வியாபாரம் பண்றவங்கள ஐயாவை கேட்டோம்னா சொல்லுவாரு, ஓன் அழுகுருவாரு, அத்தனை பிரச்சனை, அவ்வளவு டிப்ரெஷன். கவர்மெண்ட் பாலிசி சமுதாயத்துல இந்த லோக்கல்லையே காம்படிஷன்ஸ், ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரையும் நீங்க ஓவர்டேக் பண்ணி போய் கடைசியில நின்று பார்த்தோம்னா இத்தனை ஓடுறது ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அவங்களுடைய வியாபாரம் இருக்கு. அவருடைய வியாபாரத்தன்மையில மனம் நொந்து நூறு செய்யறாரு. அவரை திருப்திப்படுத்த உடம்பை தேத்துறத மனசை தேத்துறதுக்கு யோகா கலை தேவைப்படுது. சரிங்களா? இப்ப அடுத்தது நம்ம குடும்பத்துக்கு வருவோம். உறவுல சிக்கல் வருது. அந்த சிக்கலை தீர்க்கறதுக்கு வீட்டுல யாரும் யார் பேச்சும் கேட்காதனால மன்றத்துக்கு வந்துடுறதுனால குடும்ப பிரச்சனை சிக்கலை தீர்க்கறதுக்கு யோகம் தான் ஒண்ணுன்னு நீ பேசாம அதே தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லி செஞ்சிருக்காங்க. ஏன்னா பேசினாதான் பிரச்சனை, பேசாம இரு, மௌனம் நோன்பு ஒரு நாள் போட்டிருந்தாங்க, இப்ப 2 நாள் போடுறாங்க. மன்றத்துல 2 நாள் மௌனம் தொடர் மௌனம் அப்படின்னாங்க. சரி நம்ம போய் ஃபர்ஸ்ட் உட்காந்துருவோமா அப்படின்னு நினைச்சேன். ஏங்க உங்களுக்கு பிரச்சனை கொஞ்சம் நேரம் இருங்க, நீங்க எங்க தொடர் மௌனத்துக்கு 2 நாளைக்கு போறீங்க, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டுங்க அப்படின்னாங்க. சரி 1 நாள் போட்டா போய்க்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தா சரி வீட்டுலதான் இருக்க முடியும்னு சொல்லி வேலைக்கு போறாங்க பெண்கள். வீட்டுல பிரச்சனை, வேலைக்கு போனா வேலையில பிரச்சனை. லேடிஸுக்கு அவங்க மிஸ்ஸஸ் சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 350 சட்டை அடிச்சு தைக்கணுங்க அப்படின்னாங்க. அதாவது வாயில சொல்றதுக்கு ஈஸி. அந்த காலத்துல சொல்லுவாங்க, முட்டை போடுற கோழிக்குத்தான் எரிச்ச தெரியும் அப்படி சொல்லுவாங்க. அது அந்த அம்மா சொல்லும் போது எனக்கு அவருடைய ஆதங்கமும் வேகமும் புரிஞ்சுது. ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 350 சட்டைய, இப்ப நான் ஒரு பேச்சுக்கு எங்க வீட்டுல இன்னைக்கு வர்ற மாதிரி இருக்குதுன்னு சொன்னோன்னே மதியமே கிரைண்டர் சுவிட்சை தட்டி விட்டு மாவை போட்டு மற்ற வேலையை பார்த்தாங்க. அது பாட்டுக்கு ஆட்டிக்கிட்டு இருக்கு, நம்ம கையில எல்லாம் ஆட்டல. அடுத்த வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப 350 சட்டையை தைக்கணும்னா அது மாதிரி இல்ல, சுவிட்சை தட்டி விட்டு 350 மிஷின் அடிக்கல, மனுஷன் அடிக்கணும். எந்திரிக்காம நீங்க அடிச்சீங்கன்னா பைல் ஸ்ட்ரபிள் வந்துடும். யூரினரி பிரச்சனை, பாடியில ஹீட் ஆயிருது. லேடிஸுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். இது வெளியே சொல்ல முடியல, குடும்ப சூழ்நிலை. ஆனா பூபாலன் அவங்க மிஸ்ஸஸ் இந்த வேலையில என்கிட்ட வச்சுக்காத, 350 சட்டைலாம் தைக்க முடியாது. இந்த ராஜாதி ராஜால ரஜினி சொல்லுவான், முடியாத ஐயா முடியாத. அது மாதிரி சொன்னோன்னே அவங்க இந்த காசு வேண்டாம், என்னது பொங்க சோறு வேண்டாம், பூசாரித்தனமும் வேண்டாம். அது மாதிரி ஒரு பழமொழியில அவங்க ஒரு பூபாலன் வீட்டுல என்ன பேசுறாருன்னு எனக்கு தெரியாது, எவ்வளவு பேசணும் நாங்க இதுக்கு தலை சாய்க்க மாட்டேன் ரெடியா வெளியே வந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா தன்னுடைய கஷ்டத்தை வெளியே சொல்லாம நிறைய பேருக்கு போயிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் அப்படிதான் இருக்கு, பிரைவேட்லயும் அப்படிதான் இருக்கு. லேடிஸுங்க ஆபீஸ்ல இருக்கிற பிரச்சனைகளை வெளியே சொல்ல முடியாம குடும்ப சூழ்நிலைக்காக போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மனச உடம்பையும் தயார் பண்ணி ஒரு விழிப்பு நிலைக்கு வரணும்னா அவங்க யோகா கிளாஸ்க்கு வந்தாதான் முடியும். அவங்க யோகா கிளாஸ்க்கு வந்தனால செஞ்சிருப்பாங்களோ என்னமோ. சரி, இவ்வளவு தேவை இருக்கிறதுனால யோகா அவசியம். அப்படின்னா இந்த யோகாடைய ஒரு நாள்ல செஞ்சா போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி போட்டோம்னா, ஒவ்வொரு நாளும் கடைபிடிச்சாதான் இதனுடைய சிக்கல இருந்து வெளியே வர முடியும். இப்ப நமக்கு தேவைகள் இப்ப நிறைய இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு. ஒவ்வொரு கீழ இருந்து மேல வரையிலும் யோகா ஒவ்வொருத்தருக்கு வீட்டுக்குள்ளாரையும் ஒவ்வொரு மனசுக்குள்ளாரையும் போக வேண்டிய நிலைமைக்கு சூழ்நிலை உருவாகிருச்சு. நம்மளுடைய பொறுப்பு
அதிகமாயிடுச்சு. இதனால எவ்வளவு வேகமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோமோ அதுக்கு நம்மளுடைய ஐயா சொன்ன மாதிரி 60 துணை பேராசிரியர்கள், மொத்தம் 120 அலுவலர், இது மாதிரி கணக்கு சொன்னாரு. இந்த கணக்குலாம் 10ஆவதுன்னு தோணுது. 100ங்கிறது 1000த்துல வரணும். அந்த மாதிரி 1000 2000 அந்த பாண்டியராஜன் படத்துல ஒரு ஏலம் எடுக்கும்போது சொல்லுவாங்க 1000 2000 அப்படின்னு சொல்லி ஜோக்குக்கு சொல்லிட்டு போவாங்க. அது மாதிரி நம்மளுடைய துணை பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், அருளிதர்கள் எல்லாருமே யோக கலைக்கு நிறைய பேர் மனவள கலைக்குள்ளார வந்து அதனுடைய எண்ணிக்கை அதிகமானா இந்த யோகாவை கொண்டு போய் சேர்த்துறது ஈஸியா இருக்கும். அப்படி செஞ்சோம்னா ஃபர்ஸ்ட் தான், சமுதாயம், உலகம் எல்லாமே இன்பமயமா மாறும். இது மாதிரி ஒவ்வொரு வீட்டிலையும் நம்ம இன்பம் ஒளியேற்றுறதுக்கு நம்ம ஒருத்தரும் இப்ப உறுதி ஏத்துக்கிட்டு இன்னைக்கு யோகா டேல நான் இது மாதிரி செய்ய போறேன் அப்படின்னு உறுதிமொழி ஏத்துக்கிட்டு இந்த வாழ்க்கைக்கு நம்மளால முடிஞ்ச உதவிய ஒவ்வொருத்தருக்கும் செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் மேல் நோங்கி இருந்து எல்லாமல்ல இறையர்களும் குருளும் நம்மளை வழி நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வச்சுட்டு என்னுடைய உரையை இதோட நிறைவு செய்கிறேன். வணக்கம், வாழ்க வளமுடன். காந்தியக்காவுக்கு என்னன்னா, அவங்க 3/4 மணி நேரம் டு அரை மணி நேரம் சொன்னோம். ஆனா அவங்களுக்கு இருக்கிறது 20 நிமிஷம். ஆனா இந்த 20 நிமிஷத்தை கரெக்டா பயன்படுத்தி தேவையான பாயிண்ட மட்டும் கரெக்டா சொல்லி ஹேண்டில் பண்ணக்கூடிய அவங்க மனநிலைய இப்ப அவங்க கண்டிப்பா ப்ரூவ் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி துணை பேராசிரியர் எம் சாந்தி விஸ்வநாதன் அம்மா அவர்களை யோகாவும் யோகமும் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து அளிக்க வருமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வயல்வெளியில் வழி தேடி விண்வெளியில் விளையாடி வயல்வெளியில் வழி தேடி விண்வெளியில் விளையாடி சுத்தவெளியில் சுற்றி கொண்டிருக்கும் வேதாத்திரியர் குருக்களாகிய உங்களை வணங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி உங்களையெல்லாம் இந்த யோகா தினத்திற்கு வரவேற்கிறேன். நமக்கு யோகா டே 2014 ஐக்கிய நாடு சபைகள் ஜூன் 21 யோகா டேவா கொண்டாடலாம் 2014 முடிவு பண்ணாங்க. 2015 ஜூன் 21 நம்ம யோகா டேவா கொண்டாடுறோம். இதுல எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்ன, யோகாவும் யோகமும் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்காங்க. யோகான்னா நாம தியானம் செய்யறது, ஒருமுகப்படுத்துதல் அர்த்தம். யோகம்னா ஒன்றோடு ஒன்று இனிமை காத்தல்னு அர்த்தம். அதாவது உடலுக்கும் உயிருக்கும் மனத்திற்கும், தனி மனிதனுக்கும் இயற்கைக்கும், தனி மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும் இந்த மாதிரி இருக்கிறது தான் இனிமை காத்தல் யோகம். இதுல நம்ம இதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம ஏற்கனவே எல்லாரும் இந்த வேதாத்திரி இதுல இருக்கிறதுனால நம்ம யோகா பத்தி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அதாவது யோகாங்கிறது செயல், யோகங்கிறது செயல் விளைவு. புரிஞ்சுதுங்களா? ஏன்னா யாரு யோகா கரெக்டா செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு யோகமான வாழ்வு கிடைக்கும். அதுதான் செயல் விளைவு. நம்ம யோகா கரெக்டா செஞ்சா நம்ம உடல், மனம், உயிர் எல்லாம் வளமா இருக்குமா? அப்ப நமக்கு அதனால அவுட்புட் என்ன? இன்புட் யோகானா அவுட்புட் நமக்கு யோகம். ஏன்னா அந்த அண்ணன் நிறைய சொல்லிட்டாரு, நான் சொல்லலாம்னு நினைச்சதெல்லாம். நம்ம 2015 ஜூன் 21 நம்ம யோகா தினமாக, சர்வதேச யோகா தினமாக நம்ம கொண்டாடிட்டு வரோம், கடைபிடிச்சிட்டு வரோம். சொல்லணும். இப்ப யோகா கலையினோட தந்தை பதஞ்சலிங்கிறவர். அவர் 108 சூத்திரத்தை உருவாக்கி யோகா கலையை பத்தி சொல்லியிருக்கிறாரு. அந்த யோகாவையே அவர் 8 பிரிவா பிரிச்சிருக்காரு. யம நியமம், ஆசனம், பிரணயாமம், பிரத்யாகாரம், தாரணை,
தாரணை, தியானம், சமாதிங்கிறது மாதிரி பிரிச்சிருக்காரு. இதுல கடைசி நிலை தான் சமாதி. சமாதின்னா என்னன்னு நினைக்கிறீங்க? உயிரோட கொண்டு வச்சு உங்களையெல்லாம் வச்சு கலரை கட்டுறத சமாதின்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. சமம் பிளஸ் ஆதி அப்படிங்கிறத சமாதி. ஏன்னு கேட்டீங்களா? ஆதின்னு என்ன? இறைநிலை. அதாவது நம்ம இறைவனோடு ஒன்றி இறைநிலைக்கு ஈக்குவலா நம்ம வர்றதுக்கு பேரு தான் சமாதின்னு பேராமா. சமாதின்னு நம்ம ஜீவ சமாதி, உயிரோடு வச்சு சமாதி கட்டுறது அப்படிலாம் நினைக்கிறோம். அது கிடையாதம்மா. அப்புறம் இந்த யோகாசனத்தில் முக்கிய அம்சங்கள் 5 இருக்குது. அது ஆசனங்கள், பிராணாயாமங்கள், கிரியைகள், முத்திரைகள், பந்தங்கள்னு இருக்கு. இதெல்லாம் சேர்ந்ததுதான் யோகாசனம், யோகம். இது எல்லாம் செய்ய செய்ய நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம உடலையே எடுத்துக்கலாம். உடல் நல்லா இருந்தா தானே நம்ம யோகம் நல்லா செய்ய முடியும். அப்ப உடல் நல்லா இருக்கும்னு நம்ம என்ன பண்ணணும்? உடல் பயிற்சி செய்யணும். உடல் நல்லா இருந்தா மட்டும் போதுமா? உயிரும் வளமா இருந்தா தானே நம்ம எதுக்காக பிறந்திருக்கிறோங்கிற நம்ம ஒரு கொள்கை நம்ம எதுக்காக பிறந்திருக்கிறோம்னா, நம்மளுடைய முன்வினை வினைப்பதிவுகள் இருக்குல்ல, அதை கழிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த உலகத்துல பிறந்திருக்கிறோமாமா. அப்ப முன்வினை பதிவுகளை எல்லாம் நம்ம கழிக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? உடல் ஆரோக்கியமாகும், உயிர் நீண்ட காலம் வாழ்ந்து அந்த வினைப்பதிவுகளை கழிக்கிறதுக்குரிய திறனுடையதாக இருந்தா தான் நம்ம இதெல்லாம் பண்ண முடியும். நம்ம இப்ப பாதியிலேயே போயிட்டோம்னா என்ன ஆகும்? மறுபடியும் இங்கேயே பிறப்போம். அதனால நம்ம உடலை நல்லா பாதுகாப்பா நினைக்கணுமாமா. உடல் நல்லா இருந்தா தான் நம்ம உயிரை வளப்படுத்த முடியும். உயிர் வளமா இருந்தா தான் மனநலம் காக்க முடியும். மனநலம் நல்லா இருந்தா தான் நம்ம சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்க முடியும். சமுதாயத்தில் நாம் நல்லா இருந்தோம்னா தான் அடுத்தது நம்ம இயற்கையோடு ஒன்றி இயற்கையோடு இணைந்து நம்ம முத்தி பேரு, வாழ்வின் நோக்கமான முத்தி பேரு, வீடு அடையிறன்னு முத்தி அடையிறன்னு சொல்றாங்களே, வீடு பேரு, குணநல பேரு, இதெல்லாம் அடைய முடியுமாமா. அதுக்காகத்தான் நம்ம இதெல்லாம் நமக்கு தேவைன்னு சொல்றாங்க. வாழ்க்கைங்கிறது இறந்த காலமோ நிகழ்காலமோ அல்ல. சாரி, வாழ்க்கை என்பது இறந்த காலமோ எதிர்காலமோ அல்ல, அது நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கும் நிகழ்காலம் அப்படின்னு பகவத்கீதை சொல்லுது. அதாவது இறந்த காலத்தை பத்தி நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்மளோட எனர்ஜி வேஸ்ட். எதிர்காலத்தை பத்தி திங்க் பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளோட எனர்ஜி வேஸ்ட் தானே. அப்ப இப்ப என்ன நடக்குதோ அதை அனுபவித்து வாழ்பவனே ஞானிங்கிறாரு வேதாத்திரியர். அது மாதிரி நம்ம எப்ப என்ன நடக்குது அதுக்கான அந்த முயற்சி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணுமாமா. இந்த சனத்தை நாம சந்தோஷமா அனுபவிச்சோம்னாவே நாம பாதி யோகாசன கத்துக்கிட்டீங்களாகிறோம். அதுபோக நம்ம இந்த யோகாவில் இருக்கிற உடல் பயிற்சி இதெல்லாம் கத்துக்கிட்டோம்னா நாம எல்லாம் முழுசு யோகாசனம் செஞ்சவங்களுக்கு அர்த்தமாகறோம். அப்புறம் இப்ப மனுஷங்க என்ன பண்றாங்க? எப்ப பார்த்தாலும் அன்னைக்கு அவங்க வேற அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க வேற இப்படி பண்ணிட்டாங்க, நான் அன்னைக்கு அப்படி இருந்தேன்னா நான் இன்னைக்கு டாடா பிர்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஏன்னா போனதை நினைச்சு வருத்தப்பட்டு என்ன ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால மன உளைச்சல். அப்புறம் நாளைக்கு எல்லாரும் இவங்களே என்ன பண்ண போறாங்கன்னு அடுத்தவங்க பத்தி கவலைப்பட்டு பாதி மன உளைச்சல். ஃபர்ஸ்ட் நம்ம அறிஞ்சுக்கணும், நம்ம எதுக்காக வந்திருக்கோம். அதாவது இயற்கையை தன்மாற்ற சரித்திரத்தின் மூலமாக ஒரு உயிரா ஒரு செல் உயிராகி பல செல் உயிராகி மனிதனாகி வந்திருக்குது. அதே மாதிரி இறைவன் தன்னை ஒத்த ஒரு உயிரினத்தை படைக்கணும்னு சொல்லித்தான் மனிதனை படைச்சிருக்கானாமா. அதுக்காக இறைவனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இறைநிலையோட சேரணும்னா நாம் எதுக்காக பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து வாழணுமாமா. நம்ம எப்போதும் இறைநிலை உணர்ந்தல்னா என்ன இருக்குங்களா? நம்மளுடைய இங்க இருக்கிறீங்க அத்தனை பேருமே நம்ம உடம்புக்குள்ள யார் இருக்காங்க? அறிவா விளங்குறது இறைவன் தானாமா. அதை நம்ம உணர்ந்தோம்னா நம்மள ஒண்ணுன்னு சமம் நம்ம நினைக்கிறோம்ல, நினைப்பு வந்துருமில்ல. அப்ப நம்ம யாராச்சும் துன்பம் செய்வோமா? இதுக்காகத்தான் நம்மளுக்கு யோகாவும் தேவைப்படுது. இந்த மாதிரி நமக்கு இங்க முதல்ல நம்மளுக்கு தெரியுமா? இங்க வந்தவர்படுதானே எனக்கு தெரியுது, நம்ம எல்லாரும் ஒண்ணு, எனக்கு இருக்கு உள்ளுக்குள்ள இறைவன் உங்களுக்குள்ளயும் இருக்கிறாங்கிறது இங்க வந்தவர்படுதானே தெரியுது. இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு போர் அடிக்குது தானே? ஏற்கனவே சொன்னது ரிப்பீட் பண்ற மாதிரி என்ன பண்றது? இதுதான் சொல்லணும். கருவமைப்பு வழியே வந்த வினைப்பதிவு கருமையில் அந்த ஒரு பாட்டு இருக்குது. கருவமைப்பின் வழிவந்த வினைப்பதிவே சஞ்சிதமாம், கருவெடுத்த பின் கொண்ட வினைப்பதிவு பிராராப்தமாம், இருவினைகளும் கூடி எழும் புகுவினையே ஆகாமியம், ஒரு வினையும் வீண் போகா உள்ளடங்கி பின் விளைவாம் அப்படின்னு சொல்லி ஞான கலைஞத்துல நம்ம வேதாத்திரி மகிழ்ச்சி சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, கருவமைப்பு நம்ம முதல்ல இருந்து நம்ம
விலங்கின பிறப்பெடுத்து தானே மனித உடல் வந்திருக்கிறோம். இப்ப கடைசியா பிறப்பு அதுல இருந்து வர சங்கிலி தொடரா வர்றதுதான் வந்து நம்மளுக்கு வந்து சஞ்சித கர்மமாமா. அப்புறம் அடுத்தது நம்ம பிறந்தது முதல் செய்யற செயல்கள் எல்லாம் வந்து பிராராப்த கர்மம். அப்புறம் இந்த சஞ்சித கர்மத்தினாலையும் பிராராப்த கர்மத்தினாலும் நான் செய்யக்கூடிய கெட்ட செயல்கள்னால வர வினைப்பதிதான் வந்து ஆகாமிய கர்மமாகும். இந்த இந்த இதெல்லாம் ஒண்ணும் நம்மளை வந்து விட்டு போகாதம்மா. நம்ம வந்து கழிக்கணும்னா நம்ம வந்து நல்ல செயல் செஞ்சு நல்ல பதிவுகளை போட்டு அதை கழிக்கணுமாமா. அதுக்காகத்தான் இத்தனை தூரம் சொல்றாங்க. இதெல்லாம் இப்ப வந்து உடலுக்கும் உயிருக்கும் நம்ம வந்து இனிமை காத்தாத்தானே நம்ம வந்து நம்ம உயிரை வளர்க்க முடியும். உயிரை வளர்த்தாத்தானே நம்ம வந்து மனசு வந்து நல்லா இருக்கும். மனது வந்து உயிரின் படற்கை நிலைதான் மனம். அப்ப வந்து நம்ம மனசு நல்லா இருந்தா தானே நம்ம எல்லா காரியம் நல்லா செய்ய முடியும். ஏன்னா மனதில் எழும் எண்ணங்களே சொல்லாகவும் செயலாகவும் விரிகிறதம்மா. நம் மனம் எத்தகையதாக இருக்கிறதோ அத்தகையத நம்மளுடைய வாழ்வும் இருக்கும். அதனால மனது செம்மையானால் மந்திரமே ஜெபிக்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால வந்து மனசை எப்பவுமே சுத்தமாகவும் அறநெறியில போறதாகவும் நம்ம வச்சுக்கணுமாமா. அதுக்கு வந்து நம்மளுக்கு யோகா வந்து நமக்கு வந்து துணை புரியுது. அதாவது வந்து நாம வந்து இப்படி நம்ம கஷ்டப்படுறோம்ல, இதுக்கும் வழி சொல்லியிருக்கிறாங்க. திளைக்கும் வினைக்கடல் தீர்வுற தோணி இலைப்பினில் நீக்க இருவழி உண்டு. கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் புகழோன் வினைக்கும் தவம் அறம் மேற்றுணையாமே அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, திளைக்கும் வினைக்கடல்னா நம்ம பல்லாண்டு பல பிறவி எடுத்து செய்து வந்து வினை பயன்கள்னால இப்ப நம்ம பிறந்திருக்கிறோம். இதுல வந்து நாம் வந்து இதுல நம்ம நீந்தி நம்ம கரை சேரக்கு தோணியா எது விளங்குன்னா, இது தோணியா விளங்குறதா இல்லாத கிளைக்கும் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? பிரான்சஸ் அப்படின்னு அர்த்தம் இல்ல. கிளை ஒரு மரம் இருந்துன்னா அது கிளை பிரான்சஸ் இருக்குல்ல. அது கிளைனா நம்மளோட கிளை யாருங்க? நம்மளோட கிளை யாருங்க? நம்மளுடைய குழந்தைகள். எப்படி கொடுத்துருக்காங்க வரணும்? நம்மளுடைய குழந்தைகளுக்கும் தனக்கும் நமக்கும், நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நமக்கும் அக்கேடில் புகழோன் அப்படின்னா, புகழோன் அப்படின்னா புகழ் கிடையாது இந்த இடத்துல. புகழோன்னா நம்மளுக்கு பூகாது, உள் பூகாது. அதுதான் வந்து புகழோன்னு போட்டிருக்காங்க. அந்த கேடெல்லாம் நம்மள சேரக்கூடாதுன்னா நம்மளுக்கு அதை இலைக்கற்கு நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, விளைக்கும் தவம் அறம் என் வேற்றுணையாமே அப்படின்னு இருக்காங்க. அந்த நம்மளுடைய அந்த பாவப்பதிவை இழைக்கிறதுனா நம்ம சொல்றோம்ல, மரத்தை இழைச்சு ஒரு பொருள் செய்யறாங்க. அந்த பாவப்பதிவு இழைக்கணும்னா தவமும் அறமும் செய்யணுங்களாம். அப்பதான் வந்து நாம வந்து அந்த பாவப்பதிவை அழிக்க முடியுமாமா அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்கிறார். இதுல வந்து நம்ம அந்த ரெண்டையும் மேற்கோள் எடுத்து நம்ம தவமும் அறமும் செஞ்சுட்டே இருக்கணுமா. இதுல தவங்கிறது நம்ம தியானம் செய்யறது, நம்மளுக்குள்ளேயே உள்ளார்ந்து போய் நாம எப்படி வந்தோம் அதையெல்லாம் பத்தி உணர்ந்து இயற்கைக்கு நம்மளுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்குது, இயற்கைக்கு எந்த விதமான தீங்கு செய்யாது இருக்கணும், சமுதாயத்துக்கு எந்த விதமான தீங்கு செய்யாது இருக்கணும். அப்படி இருக்கணும்னா அந்த மனிதன் தனக்குத்தானே தீங்கு செய்யாதனா இருக்கணும், உடலுக்கு தீங்கு செய்யாதனா, உயிருக்கு தீங்கு செய்யாதனா இருக்கணும். அப்படி இருக்கிற மனிதனாலதான் சமுதாயத்துக்கு தீங்கு செய்யாம இருக்க முடியும். அந்த சமுதாயத்துக்கு தீங்கு செய்யாது இருக்கிற மனிதன் தான் தனி மனிதனுக்கும் இயற்கையும் தீங்கு செய்யாம இருக்க முடியும். அப்ப வந்து நாம என்ன பண்ணணும்? தவமும் அறமும் செய்யணும். அறங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அறத்துக்கு மூணு பிரிவு இருக்குது. அதுல வந்து 3 உறுப்புகள் இருக்கிறது. ஒண்ணு வந்து ஒழுக்கம், கடமை, ஈகை. இப்ப வந்து ஒழுக்கங்கிறது தனக்கோ பிறர்க்கோ இக்காலத்திலோ பிற்காலத்திலோ தீது யாதும் எழாத ஒரு செயல் ஒழுக்கங்கிறோம். இதே வள்ளுவர் சொல்லியிருக்காரு, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். எவன் ஒருத்தர் ஒழுக்கம் கேட்டு வாழ்றானோ அவன் அன்னைக்கு செத்தானான். அதனால ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒழுக்கத்தை இழந்தவங்க நல்லா வாழ முடியாது. அதுக்காக ஒழுக்கத்தை முன்னிலைப்படுத்தி சொல்லியிருக்கிறாரு அறநிலைப்படியில வேதாத்திரி மகரிஷி. 2வது வந்து கடமை. கடமையில் வாழ்பவர் கடவுளை கண்டிலர், கடவுளை கண்டவர் கடமையில் வாழ்ந்தினர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப வந்து நம்ம வந்து கடமை செய்யறவங்க கடவுளை கூட கும்பிட தேவையில்லைங்க. நம்ம கடமை என்னன்னு பார்த்துட்டு நாம செஞ்சுட்டே இருந்தோம்னா கடவுள் நம்மளை தேடி வருவாராம். அது மாதிரி இது வந்து நமக்கு வந்து வேதாத்திரி மகரிஷி இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி நீங்க இருங்க, வாழுங்க அப்படின்னு.
அப்புறம் நாம என்ன பண்றோம், நாம இக்காலத்துல வாழ்ற மக்களுக்கு ஏன் மன உளைச்சல் வருதுன்னா, தேவையற்ற பொருட்கள் தம்மை தேவையாக்கி, அதாவது நமக்கு வேண்டாத பொருள்களே நமக்கு தேவைன்னு நினைக்கிறோம். தேவை பெருக்கி துன்பம் அழிய கண்டோம், தேவைக்கு மேல் அதிகமாய் தூய்க்க தீங்கு பஞ்ச பாதகங்கள் ஏழ்மை நோய் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நாம தேவையில்லாத பொருள்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டு தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணாம அதிகப்படியா யூஸ் பண்றது எதையா இருந்தாலும். அப்படி அதிகப்படியா யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும், நமக்கு அதுக்கான நோய் வரும். அப்புறம் நமக்கு அடுத்தவங்களுக்கு இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க வயிறு நம்மன்னு ஒரு படு சாப்பிடுற ஒரு இட்லி கூட அடுத்தவங்களுக்கு இருந்து புடிங்கி திங்கிறீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க தெரியுமா. அது மாதிரி நம்ம தேவைக்கு அதிகமா நம்ம யூஸ் பண்ணா அடுத்தவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் நம்ம யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அப்ப என்ன ஆகும், இப்ப நாமளே அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, எனக்கு அது வேணும் அப்படின்னு நினைக்கிற போது நம்மள்ட்ட இருந்து அதை பறிப்பாங்க. இந்த பறித்தல்ங்கிறது நம்மளுக்கு எங்கிருந்து வருது, விலங்கின பதிவுல இருந்து வருது. அதனால நம்ம கண்டிப்பா அப்படித்தான் இருப்போம். அப்ப இதெல்லாம் பண்ண நம்ம பஞ்ச பாதங்களை செய்யறக்க ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் பற்றாக்குறை ஏற்படும். அதனால எப்பவுமே தேவைக்கு அதிகமா எதையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு மனிதன் எப்போ தேவைக்கு அதிகமா யூஸ் பண்ண மாட்டான்னா, தனக்கு இது போதும் நினைக்கிற போது மனநிலை வரும்போது தேவைக்கு அதிகமா யூஸ் பண்ண மாட்டான். அப்ப எப்ப நமக்கு தனக்கு இது போதும்னு என்ன வரும், நம்ம யோகால இருந்தோம்னா கண்டிப்பா வரும். யோகால இருந்தா தான் வரும். ஏன்னா நமக்கு இதுக்கு மேல வேண்டாம். உணவுலயே நம்ம சொல்றோம்ல, எண்ணத்தில் அளவு முறை, நம்ம அளவு 5 அளவு முறைன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் அளவு முறையோட இருக்கோம்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களவா. அதனால நம்ம எப்பவும் அளவு முறையோட தான் இருக்கணும். உணவு, உறக்கம், உடலுறவு, உழைப்பு, எண்ணம், இதுல அளவு முறையோட இருந்தா நம்மளுக்கு எப்படி நமக்கு அதிகமா யாராச்சும் இதை யூஸ் பண்ண தோணுமா? தோணவே தோணாது. யோகால இருக்கிறீங்க மேக்சிமம் அப்படித்தான் இருக்கிறாங்க நம்ம ஆளுதான். தவங்கிறது உயிர் மீது மனம் வைத்து சில தவம் செய்யறது. அறங்கிறது ஒழுக்கம், கடமை, ஈகை. ஈகைங்கிறது என்ன, ஒரு அடுத்த உயிர் துன்புறுவதை கண்டு தன்னால முடிஞ்ச உடலாலோ அல்லது பணத்தாலோ நம்ம எண்ணத்தாலோ அவங்களுக்கு நல்லது செய்யறது தான் ஈகையாமா. இது இஸ்லாம் மதம் என்ன சொல்லுதுன்னா, உன்னால் ஒருத்தருக்கு பழம் வாங்கி கொடுத்து நீ அடுத்தவங்களோட ஷேர் பண்ணி சாப்பிட முடியாத நிலைமையில் இருந்தா கூட அந்த தோலை கூட ஒரு கவர்ல போட்டுரு. ஏன்னா அதை பார்த்து அவங்க ஏங்க கூடாதுல்ல அப்படின்னு சொல்லுதான் இஸ்லாம் மதம். இதுதான் ஈகை. இதுக்கு பேர் தான் ஈகை. அப்புறம் நாம வினைப்பதிவு தானே நம்ம வினைப்பதிவன் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடலெடுத்தேன், நிலம் மீது வீழ்ந்த பின்னே எனை மறந்தேன், என்றன் வினை மறந்தேன், இறைவா உனை மறந்தேன், ஆனால் நீ உள் நிறைந்து எனை மீட்டு அப்படின்னு வேதாத்திரி மகரிஷி கேட்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம செஞ்ச பாவப்பதிவுனால்தான் நம்ம மறுபடியும் உடல் எடுத்து இந்த பூமியில பிறக்கிறோம். பிறந்த பிற்பாடு என்ன பண்றோம், நம்ம எதுக்காக பிறந்தவங்க மறந்துடுறோம். நம்ம பாக்குறோம், டிவி பாக்குறோம், செல்போன் நேரம் 24 ஹவர்ஸ்ல 22 ஹவர்ஸ் செல்போன் பாக்குறோம் எல்லாரும். அப்ப அதுலயே எல்லாம் மறந்துட்டோம்னா என்னவோ, நம்ம எதுக்காக வந்தோம், ஏன் வந்தோங்கிறதே மறந்துடுறோம். அப்புறம் நம்ம ஏன் மறந்துடுவோது, எங்க இறைவன் நினைப்போமா? இறைவனையும் நினைக்கிறது இல்லை. அப்ப இறைவனை நினைக்காத போது இறைவன் என்ன பண்றான், நான் உள்ள இருக்க, உங்ககிட்ட உள்ளுக்குள்ள இருக்கிற உனக்கு கண் மூலமா பாதிப்பு கொடுக்குறேன், உடல் மூலமா பாதிப்பு கொடுக்குறேன், என்னார இப்படி செல்போன் அமுத்திட்டே இருக்கிறியா, உன் கையை வேலை செய்யாம இருக்கிறதுக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பண்றாரு. அவர் வேலையை அவர் காமிக்கிறது, அவ்வளவுதான். அதனால நாம என்ன பண்ணணும், உள்ளுக்குள்ள இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நமக்குள்ள இருக்கிறது இறைவன் தெரிஞ்சுட்டு அதுக்கு என்ன நன்மை செஞ்சு நாம இதில் இந்த பிறவியிலிருந்து வாழ்வின் நோக்கமான முழுமை பேர் அடையறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ணணும். அப்ப நம்ம உடலுக்கு என்ன பண்ணணும், உடல் பயிற்சி செய்யணும். மனதிற்கு அகத்தவம் செய்யணும். நம்ம மனசை உள் திருப்பி அகத்தாய்வு மூலமா நம்ம மனசை செம்மைப்படுத்துற போதுதான் நம்மளுக்கு அடுத்த பத்தி நம்ம ஏன் எப்படி இருக்கோம், அடுத்தவங்களை நம்ம எப்படி நல்லா செய்ய முடியும் அப்படிங்கிற திங்க் பண்ண முடியுமா. அகத்தாய் செய்யலைன்னா நாம யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. தன்னை அறியாத மனிதனால பிறருக்கு நல்லது செய்ய முடியுமா? முடியவே முடியாது. நம்மள அறிஞ்சாதான் நாம் நல்லது செய்ய முடியும். இதுக்கு பாருங்க, கடவுள் நமக்குள்ளதான் இருக்காரு, கடவுள் வெளியெல்லாம் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஊருக்குள்ளே நின்று
நீ நின்று உழவிதை காணாமல் நான் என்றிருந்தேன் நலன் அழிந்தேன் பூரணமே பட்டினத்தார் வந்து சொல்றாரு. இதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்றாங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் மகாபாரதத்துல சூதாட்டம் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு பஞ்சபாண்டவர்கள் எல்லாம் அவங்க நாடுல இருந்து எல்லாம் இழந்துட்டு வெளியில் போறாங்க. அப்ப போறபோது வந்து திரௌபதி கேக்குறா, ஏப்பா பறந்தாமா கிருஷ்ணரை பார்த்து கேக்குறா, நீ வந்து எல்லாம் அறிஞ்சு வந்தானே, நீ ஏப்பா எங்களை வந்து சூதாட்டத்துல கலந்துக்கு வச்சு எங்களை இவ்வளவு தூரம் துன்பத்துக்கு கொண்டு வந்த அப்படின்னு கேக்குறான். அதுக்கு வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, இதுல வந்து பிரில்லியன்ட் யாருன்னா துரியோதனன் தான் திரௌபதி. ஏன்னா துரியோதனன் தனக்கு சூது ஆட தெரியாது என்று முழுவதும் ஒற்றுக்கொண்டு அதுல இருந்து விலகிட்டு எனக்கு பதிலாக என மாமா சகுனி ஆடுவார்னு சொல்லிட்டாரு. இப்ப நான் வந்து அந்த கேட்டுக்கு முன்னாடிதான் நின்று இருந்தேன். தர்மனும் என்ன நினைச்சிருக்கணும், எனக்கு சூதாட தெரியாது, தர்மனுக்கு ஒரு ஆசை, சூதாட்டத்து மேல அளப்பரிய ஆசை, அதனால நானே ஆடுறேன்ட்டான். நீ இல்ல எனக்கு பதிலா கிருஷ்ணர் ஆடுவாருன்னு சொல்லியிருந்தா கூட நான் போய் அவனுக்கு பதிலா ஆடிருப்பேன். இல்ல நானே ஆடுறேன்ட்டான். அப்படித்தான் நானே வந்து சூதாட்டத்துல கலந்துக்கிறேன்னு சொல்லியிருப்பாடு. நான் சூதாடுவது கிருஷ்ணருக்கு தெரியக்கூடாதுன்னு மனத்தால சங்கல்பம் போட்டான். அப்புறம் அவனுடைய ஊழ்வினை எங்க வந்து அவனுக்கு எவ்வளவு தூரம் கஷ்டத்தை கொடுக்குதுன்னு பாருங்க. வினைப்பதிவு, இதுக்கு பேரு தான் வினைப்பதிவு. கடவுள் வந்து கதவுட்டு நின்று இருக்கிறாரு. கதவுட்டு நின்று இருக்கிற கடவுள் வந்து இங்க சூதாடுற இடத்துக்கு அவருக்கு வந்து உதவி செய்ய முடியலன்னா இவன் தனக்குள்ளே சங்கல்பம் போடுறான், நான் சூதாடுறது கிருஷ்ணருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு. அப்ப எப்படி கிருஷ்ணர் வருவாரு? வர முடியாது இல்ல. அது மாதிரிதான் நாம ஃபர்ஸ்ட் நமக்குள்ள நாம சங்கல்பம் போட்டு நம்மளை தயார்படுத்தின கடவுள் நம்ம பக்கம் வருவாரு. நீங்க கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் கடவுள் உங்களை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பார். இது வேற மாதிரி சொல்லணும்னா, நாம வந்து குருவை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் கடவுள் குரு வந்து நமக்குள்ளேயே ஐக்கியம் ஆயிடுவாங்கிறதுக்கு நம்மளுடைய வேதாத்திரிய மனவளக்கலையில சொல்லி கொடுக்குற பாடம் தான் நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம இங்க வந்தது நம்மளுக்கு 3வது நாளே ஆக்ன தீச்சு கொடுத்துட்றாங்க. எங்காச்சும் நம்மளுக்கு அப்படிலாம் தீச்சு கொடுக்குறாங்களா? பழங்காலத்துல ரொம்ப நாளாவது தீச்சு கொடுக்குறது. எந்த ஒரு மார்க்கத்திலையும் தனக்கிட்ட வர இந்த மாதிரி பயிற்சிக்கு வரவங்களை குருவா ஆக்குறது எந்த மார்க்கத்திலயும் கிடையாது. வேதாத்திரி மகரிஷி ஒருத்தர் தான் நம்மள எல்லாம் குருவாக்கி தீச்சு கொடுத்து எல்லாம் போங்க ஆசிரியரா போங்க, நீங்களா ஒரு குரு அப்படின்னு சொல்லி விடுறாரு. இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்குது இல்லைங்க. எப்பவுமே வந்து ஒரு எல்லாரும் சிந்திக்கிற விதத்துல இருந்து வேற மாதிரி சிந்திச்ச ஜெயிப்போம்னு சொல்லுவாங்க. மாத்தி யோசின்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி சிந்திச்சிங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி வேதாத்திரி மகரிஷி எல்லாத்தையும் குருவா ஆக்குறதுனாலதான் இந்த மார்க்க இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி விவேகானந்தர் வந்து அமெரிக்காவில் போய் ஒரு மீட்டிங்ல பேசினாரு. எல்லாரும் நினைச்சாங்களா, என்னடா ஒரு சாமியாரு பெரிய ஒரு லாங் கோட்டு காவி கலர்ல போட்டு வந்து நிக்கிறாரு, இவர் என்ன பேச போறாரு, அதுவும் படிக்காதீங்க நிறைய இருக்கிற இந்தியாவில இருந்து வந்து என்ன பேச போறாரு நம்மள்ட்ட வந்து அப்படின்னு நினைச்சாங்களாம். ஆனா எல்லாரும் வந்து பேசுறது மை டியர் ஜென்டில்மேன் அண்ட் லேடிஸ்ன்னு சொன்னாங்களாம். ஆனா விவேகானந்தர் போய் மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் சொன்னாராம். அப்ப வந்து என்ன ஆகுது, நீங்கள் அனைவரும் எனது சகோதர சகோதரிகள் சொன்னதுனால அங்க இருக்கிறவங்களுக்கு அவர் ரொம்ப பிடிச்சு போச்சான். எல்லாரும் ரொம்ப இவ்வளவு நல்லா பேசுறாங்க அப்படின்னு நினைச்சாங்களாம். அவர் பேசுறது கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்ப வந்து அவர் சொன்ன கருத்தை அங்க ஏத்துக்கிட்டாங்களே. அன்னைக்கு விவேகானந்தர் போட்ட அமெரிக்காவில போட்ட விதைதான் இன்னைக்கு நரேந்திர மோடின்னு இருக்காருல்ல, அவர் மூலமா அமெரிக்கால ஐக்கிய சபையில யோகா தினமா கொண்டாட வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்னு வந்து மகாத்மா காந்தி பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் மகாத்மா காந்தி ஒரு அகிம்சைவாதி. அவர் வந்து இங்க வந்து வெள்ளையனே வெளியேறு அது இதுன்னு போட்டு இங்க பிரிட்டிஷ்காரனால ஒண்ணுமே பண்ண முடியல. அவர் எதிர்த்து எல்லாம் திணறாங்க. அங்க பிரிட்டன்ல இருக்கிற பாராளுமன்றத்தில் இருக்கிற எதிர்கட்சியெல்லாம் பயங்கரமா கேள்வி கேட்குது. அப்ப வந்து பிரைம் மினிஸ்டர் இருந்தவர் வந்து பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் இருந்தவர் வந்து வின்ஸ்டன் சர்ச்சில்னு ஒருத்தர். அவர் ரொம்ப ஸ்டைலிஷான மேன். அவரு எதுக்கு பயக்க மாட்டாரு, நல்ல போல்டான மேன். நல்ல ஒரு எதா இருந்தாலும் தைரியமே எதிர்த்து ராணியவே எதிர்த்து கேள்வி கேட்கிற அளவுக்கு இருக்கிற பிரதமர்கள்ல வந்து அவரு ஒருத்தர் பிரிட்டன்ல அந்த காலத்துல. அவர் வந்து அவங்க பாராளுமன்றத்துல எல்லாரும் கேக்குறாங்க, நீ எப்படிப்பா ஒரு துணி கூட ஒழுங்கா போடாத ஒரு அரைகூடை ஆடை அணிந்த ஒரு ஒல்லியான கருப்பான மனுஷனை கண்டு நீங்க இவ்வளவு தூரம் பயந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்களா? ஏன் உங்கள்ட்ட தான் நிறைய ஆயுதங்கள் இருக்குது, அதை போட்டு இது பண்ண வேண்டியதானே, எல்லாம் பீரங்கியெல்லாம் எடுத்து யூஸ் பண்ண வேண்டியதானே, குண்டு போட வேண்டியதானே அப்படின்னு. ஏப்பா அவர் கத்தி எடுத்திருந்தா நான் துப்பாக்கி எடுத்திருப்பேன்,
அவர் துப்பாக்கி எடுத்திருந்தா நான் பீரங்கியில போட்டு அவரை வெடிச்சிருப்பேன். அவர் பீரங்கி எடுத்திருந்தா அணுகுண்டா போட்டு எப்படி அமெரிக்காக்காரன் நாகசாகியும் கிரோசிமாவையும் போட்டு தள்ளினான்னு அந்த மாதிரி நான் போட்டு தள்ளியிருப்பேன். ஆனா அவர் எடுத்தது அகிம்சைங்கிறத ஆயுதம், அமைதி என்கிற ஆயுதம். அந்த ஆயுதத்துக்கு எதிராக எந்த ஆயுதமும் இல்லைன்னாராம். அப்ப அமைதியா இருக்கிறீங்களா யாருன்னா யோகா செய்யறீங்க, எப்போ அமைதியா இருப்பாங்க. மகாத்மா காந்தியுமே யோகா செஞ்சுட்டு இருந்திருக்காரு. சரி, யோகா பத்தி சொல்லிதான் யோகா. நீங்க நல்லவரா இருக்கிறது யோகா, ஆனா நல்லவராவும் வல்லவராவும் இருக்கிறீங்களே அது யோகம். எப்படி சொல்றேன் தெரியுங்களா? அதாவது மகரிஷி சொல்றாரு, உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் அப்படி சொல்றாரு. இது கண்ணதாசன் கூட ஒரு பாட்டுல சொல்லியிருக்காருங்க. அதாவது நல்லவன் எனக்கு நானே நல்லவன், சொல்லிலும் செயலிலும் நல்லவன் ஒரு பாட்டு வரும். அதுல இன்னொருத்தர் பாடுவாரு. அந்த பாட்டுல என்ன வரும் தெரியுங்களா? ஊருக்கு தீமை செய்தவன் இல்லை, உள்ளத்தில் உள்ளதை மறைத்தவன் இல்லை, வல்லவன் ஆயிலும் நல்லவன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணதாசனோட பாட்டு இது. நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. வல்லவனா இருக்கிறீங்க யாருங்க? யோகா செய்யறீங்க. யோகா இதுல மனவளக்கலையில் இருக்கிறீங்க எல்லாரும் வல்லவர்களுங்க. அதனாலதான் நமக்கெல்லாம் எங்க போனாலும் நம்ம ஒரு முன்னிலையில் இருக்கிறோம். அதுதான் இதோட சிறப்பு, யோகாவோட சிறப்பு. யோகம்னா அதுதான் யோகம். இப்ப நான் ரெகுலரா யோகா செஞ்சு தவம் செஞ்சு நல்லா வாழ்த்திட்டே இருந்தேன்னா, எங்க வீட்டுக்கார் இன்னைக்கு எனக்கு ஜூஸ் போட்டு கொடுத்தாரு. எனக்கு அப்ப அவங்க யோகத்தை அடைந்து விட்டோம் அப்படின்னு நினைச்சேன். அதுதான் சொல்லலாம்னு நினைச்சேன். நான் பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் கூட அவர் போட்டு தந்தது இல்லைங்க, ஒண்ணு வந்தது இல்லை. இன்னைக்கு தலைப்பு யோகான்னு இருக்கிறதுனால யோகா செஞ்சுட்டு காலையில் தவம் செஞ்சுட்டு வாழ்த்திட்டு இருந்தேன். உடனே சாயங்காலமே எனக்கு ஜூஸ் போட்டு, ஏன்னா இன்னைக்கு பௌர்ணமிங்கிறதுனால ஃபாஸ்டிங், நைட்டு தான் சாப்பிடுவேன். அதனால ஜூஸ் போட்டு கொடுத்தாரு. எனக்கு ஆச்சரியம் வந்தது. இத்தனை வருஷமா நம்ம விரதம் இருக்கிறோம், ஒரு நாள் கூட செய்யாதவரு இன்னைக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குறாருன்னு ரொம்ப ஆச்சரியமா போச்சு எனக்கு. இதுதான் யோகம். இப்ப யோகாவும் ஒரு மனிதன் இருந்தா அவங்கள்ட்ட என்ன இருக்குங்க? அன்பும் கருணையும் இருக்கும். தனக்கு மட்டும் வேணும், தன்னோடதுக்கு மட்டும் வேணுங்கிறது அன்பு, பிறருக்கும் வேணும் அவங்களும் உபயோகப்படுத்துங்கிறது கருணை. அதாவது யோகாங்கிறது அன்பு மாதிரி, யோகம்ங்கிறது கருணை மாதிரி, எல்லாத்துக்கும் பயன்படணும்னு நினைக்கிறது. அதுதான் யோகம். நானும் அந்த அண்ணன் சொன்னதான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அந்த அண்ணனே எல்லாமே சொல்லிட்டாரு. அப்புறம் டைமும் நிறைய எடுத்துட்டாரு. அதனால நான் ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டேன். அதனால நீங்க எல்லாரும் நல்லவங்களா இருக்கிறத விட வல்லவங்களா இருந்து இந்த உலகத்துல பீறு நடை போடணும்னு நான் கேட்டுக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஏதாவது குறை இருந்தால் மன்னித்துக் கொள்ளவும். நான் நிறைய எழுதியிருந்தேன் இந்த யோகா பத்தி, திருமூலர் பத்தி, அதை பத்தி இதை பத்தி. அந்த அண்ணன் நிறைய சொல்லிட்டாரு. அதை சொன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். வாழ்க வளமுடன். ஆர் சங்கீதா சேகரன் 2 பேர் ஒட்டுக்காவே வாங்க. ஆர் சங்கீதா, டி ஆர் சேகர் ஐயா அவர்கள். சேகர் சங்கீதா குடும்பத்தினர், சங்கீதா சேகர் குடும்பத்தினர், அவர்களின் தொண்டு மேலும் மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். என் கவிதா அவர்கள், அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் ஆன்மீக சேவை மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். எஸ் யுவராஜ் ஐயா அவர்கள், அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் ஆன்மீக சேவை மேலும் சிறக்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எஸ் விஸ்வநாதன் சாந்தி, எம் சாந்தி விஸ்வநாதன் இருவரையும் அன்போடு அழைக்கிறோம். சாந்தி விஸ்வநாதன் தம்பதியினர், விஸ்வநாதன் சாந்தி தம்பதியினர், அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் ஆன்மீக சேவை மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். பி எம் சங்கீதா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஐயாட்ட கொடுத்துருங்க. பி எம் சங்கீதா அவர்கள், அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் ஆன்மீக சேவை மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். எப்பொழுதும் போல் நன்றியுரை வழங்குமாறு ஐயா அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளம்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்கொள்ளுடன். அன்பர்களே, இன்டர்நேஷனல் யோகா டே நமது மன்றத்தில் நமது மன்ற பேராசிரியர்களை வைத்து மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. எனவே இன்றைய பேச்சாளர்களை வாழ்த்தும் பொருட்டு டி.ஆர். சேகர் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன், அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன். சாந்தி விஸ்வநாதன் அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன், அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலகள வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உலகரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடற்வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க